நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். யாரையாவது மனசை நோகடிக்கிற மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என்னென்னா, ஒரு பெண் வெளிநாடு வாரத்துக்கும் ஒரு ஆண் வெளிநாடு வாரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு ஆண் வெளிநாடு வாராண்டா 2 வருஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு போகும்னு வருவாங்க. இல்லைன்னா அம்மா அப்பாக்காக வீடு கட்டணும் இப்படி வருவாங்க. அப்படியும் இல்லைன்னா மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்காக வருவாங்க. ஆனால் ஒரு பெண் வெளிநாடு வாராண்டா அந்த கணவனே இல்லாட்டி தான் அவன் வெளிநாடு வருவாள். இல்லைன்னா கணவனால் கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு தான் அவள் வெளிநாடு வருவாள். குழந்தைகளோட சுமை, குடும்ப சுமை, அம்மா அப்பாட சுமை, இது எல்லாமே பெண்களுக்கு சுமையாக தான் இருக்குது. அவ்வளோ சுமைகளை சுமந்து கொண்டு வர பெண்கள் வெளிநாட்டில் கூட சொகுசு வாழ்க்கை வாழ்றதில்லை. வெளிநாட்டில் ஹவுஸ்மேடாக வேலை செய்கிற பெண்களை விட சொந்த நாட்டில் பிச்சை எடுக்கலாம். அவ்வளோ கஷ்டம். ஒரு நாயை விட கேவலமாக தான் ஹவுஸ்மேட்களை நடத்துவாங்க. ஆனாலும் அது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அவள் வேலை செய்யறதுக்கான ஒரே ஒரு ரீசன், அவள் சுமந்து கொண்டு வந்த அந்த சுமை. பெண்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி எல்லாத்தையுமே மறந்து தைரியமா வெளிநாடு வார அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு சொன்னா ஏன் இங்க இன்னொரு துணையை தேடுறீங்க? நீங்க தனியாவே வாழணும், தனியாவே சொந்த காலில் நிக்கணும்னு தானே வெளிநாடு வாரீங்க. ஏன் அந்த எண்ணத்தை இல்லாம ஆக்கி கொண்டோ எனக்கு ஒரு துணை வேணும்னு தேடுறீங்க? அப்படி தேடுறதுனால அதை ஒரு சில ஆண்கள் தவறான முறையில பயன்படுத்தி கொள்றாங்க. ஏன்னா பெண்கள்ன்றது பூ மாதிரி இலகின மனசு. அவங்கள டக்குன்னு ஏமாத்திடும் பெண்களை. இது பெண்களுக்கும் புரியுது இல்ல, ஒரு சில ஆண்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்களால வாழ்க்கையை இழந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலும், கடைசி வரைக்கும் அவங்களோட இருக்கலும்டா மட்டுமே அவங்களுக்கு அந்த தைரியத்தையும் அந்த நம்பிக்கையும் கொடுங்க. இல்லைன்னா அவங்க அந்த தனிமையான அந்த வாழ்க்கையை அவங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாங்க. பெண்களால எது வேணாலும் செய்யலும். ஆனா இடையில கிராஸ் பண்ற இந்த ஆண்களால பெண்கள் நினைச்சு வச்சிருந்த அந்த கனவு கூட சிதைஞ்சு போகுது. அவங்கள நம்பி நிறைய உறவுகள், அவங்க வாக்கு கொடுத்துட்டு வந்த அந்த உறவுகள், அவங்கள நம்பி இருந்த அந்த உறவுகள், சுமைகள் எல்லாமே மண்ணோட மண்ணா போகுது. இன்னைக்கு சொந்த நாட்டுல தற்கொலை செஞ்சு கொள்றதை விட அதிகமா வெளிநாடுகள்ல தற்கொலை செஞ்சு கொள்றாங்க பெண்கள். இதுக்கு எல்லாமே காரணம் ஒரு ஆணா தான் இருப்பான். எல்லா ஆண்களையும் நான் சொல்லல, உண்மையா சொல்ல போனா இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா வாழ வைக்கிற, வாழ்க்கையை இழந்த பெண்களை நல்லா வாழ வைக்கிற ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க. அந்த ஆண்கள் கூட எங்களோட கண்ணுக்கு தெரியாம போகுது பொய்யான ஆண்களை தேர்ந்தெடுக்கிறது மூலமா. அதுக்கு காரணம் பெண்களும் தான். அதே மாதிரி ஆண்களும் கொஞ்சம் யோசிங்க. அவங்களை ஏமாத்துறதால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? பாவமே பெண்கள். இதுவே உங்களோட ஒரு சொந்தக்கார, ஒரு சிஸ்டர், இப்படி ஒரு சொந்தத்துல ஒருத்தருக்கு நடந்தா, அப்படி யாராவது ஏமாத்தினா அவங்களுக்கு அது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும்.